ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 44வது ஸ்லோகம். ஆமோதாத்புதசாலி யௌவனதசா व्याकोचमम्लानिमत् सौन्दर्यामृतसेकशीतलमिदं लावण्यसूत्रार्पितं श्रीरङ्गेश्वरि कोमलाङ्गसुमन सन्दर्पणं देवि ते कान्तोरर्प्रतियत्नमर्हति कविं திக்மாமகண்டாகுலம். இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். தாயே ரங்கநாயகி, உன்னோட திருமேனி ஒரு அழகிய மலர் மாலை போல் இருக்குது. எப்படின்னாக்க உன்னோட திருமேனி இயற்கையாகவே நல்ல நறுமணம் வீசுறது. என்றைக்கும் மாறாத யவனத்தோடு இருக்க நீ. இதனால் நீ வாடாத மலர் போல் காட்சி கொடுக்குற. உன் அழகுங்கிறது எப்படின்னா பன்னீர் போன்ற குளிர்ந்ததாக இருக்குது. உன்னோட ஒளிங்கிறது மாலையில் கோக்கும் நூலாக இருக்குது. உன்னோட திருமேனியில் அழகுலாம் அந்த மாலையோட மலர்களாக இருக்குது. ஆக நீ ஒரு மலர் மாலையாகவே இருக்க. இத்தகைய மலர் மாலை உன்னோட நாயகனான ஸ்ரீ ரங்கநாதர் திருமார்பு அலங்கரிக்க ஏற்றது தான். ஆஹா, தவறு செஞ்சிட்டேனே. அசுரர்களோட ஆயுதங்களை தாங்கி நிற்கும் கடினமான எம்பெருமானோட திருமார்புக்கு இந்த மென்மையான உன்னை ஏற்றவள்னு எப்படி நான் கூறினேன்? அதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற